கன்ஃபார்ம் வரும், சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க எல்லாரும் காட்டு பக்கம் ஓடலாம். அவங்க அனுப்பிட்டியா? ஐயோ, இதுக்காக இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இப்போ ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி அம்மாவை தான் சதியால அழிச்சிருச்சு. பசங்களா, அந்த காட்டுக்குள்ளதானே போயிருக்கீங்க. உங்களை தேடி வருவேன், நிச்சயம் வருவேன். பசங்கள்லாம் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ராமு தடிக்கி விழுந்துட்டான். யாரோ என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. பேய் பேய் பேய். டேய் ராமு, அது பேய்லாம் இல்லடா, வெறும் கல்லுதான்டா. கல்லு என்னன்னு பாக்குறேன். இந்த கல்லு பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கானே. நம்ம அண்ணா இருக்கு, தொடச்சிட்டு பாக்குறேன் என்னன்னு. இது சாமி கல்லுடா. இது சாமி கல்லுதான். எத்தனை வருஷமா இங்க இருக்குன்னு தெரியல. நம்மளே ஆபத்துல இருக்கும்லடா. பேசாம இந்த கல்லு எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்ணி இந்த கல்லுக்கு உயிர் கொடுப்போம். அப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு கடவுள் வந்து நம்மள காப்பாத்தும்ல. ஆமா ஆமா, வா மீனா, இத கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க 2 பேரும் அந்த கல்லை தூக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாங்க. இப்போ அந்த கல்லுக்கான பூஜை செய்ய போறாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு கல்லுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த கல்லா உங்களை காப்பாத்த போகுது. தன்னோட மாய சக்தியால அவங்கள விழ வச்சிருச்சு. காத்தும் மழையும் ஒரு சேர வந்துச்சு. ஐயோ, என்னது விளக்கெல்லாம் அமைஞ்சிருச்சு. இந்த பேய் வேற இப்படி பண்ணுது. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பூஜையை மட்டும் நிப்பாட்டவே கூடாது. இந்த சாமி வந்துதான் நம்மளை காப்பாத்த போகுது. தொடர்ந்து பூஜை ஆரம்பிங்க. அந்த தடைகளை தாண்டி அந்த பூஜைகள் மறுபடியும் தொடர்ந்துச்சு. பூஜை முடிஞ்சவனே சாமிக்கு தேவையான அலங்காரங்களை பண்ணாங்க. தேங்காய் பழம் எல்லாம் வச்சாங்க, பூ எல்லாம் போட்டாங்க. சாமி மனப்பூர்வமா குளிர்ந்துருச்சு. என்னடா இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிருக்கா, ஒரு சாமி வர மாட்டேங்குது. இந்த பேய் வேற நம்ம பின்னாடியே நின்னுட்டு இருக்குது. கல்லே, இவ்வளவு நேரம் நாங்க உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கோம்ல, நீ உண்மையான சாமியா இருந்தா எங்களை வந்து காப்பாத்தே. இல்லன்னா நீ வெறும் கல்லுதான் கல்லுதான் கல்லுதான். என்னது சிலை? இந்த சிலையா? இந்த சிலை எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு? இந்த சிலையை தான் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து தொழுவிட்டு இருக்கோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை. இது என்ன தெரியுமா? கருப்பசாமி. இந்த கருப்பு சக்திக்கு நிகரா எந்த சக்தியும் கிடையாது. பூஜை பண்ணனே எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டீங்களா? எல்லாரும் கீழே விழுந்து கும்பிடுங்க. அவங்க எல்லாம் கீழே விழுந்து கும்பிட்டவனே அப்பதான் அந்த கருப்பசாமி வந்தாரு. கருப்பசாமி பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. ஆனா அவரு உக்கரத்துல இருந்தாரு. இத்தனை வருஷமா காட்டுக்குள்ளேயே இருந்து இன்னைக்கு வெளியே வந்தனால ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. அவரு பாக்குறதுக்கு அழகாவும் இருந்தாரு. கருப்பசாமி வந்திருக்கண்டா. எல்லாம் எந்திரிங்க. சாமி, இத்தனை வருஷமா உங்க சிலையை தேடிதான் நாங்க அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த குழந்தைங்க தான் உங்க சிலையை கண்டுபிடிச்சாங்க. நீங்க தான் கருப்பு சாமியா? என் லைஃப்ல நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். இவ்வளவு பெரிய சாமிங்கிறீங்க, என்ன ஒரு மாலை கூட போட மாட்டேங்கிறீங்க. எடுத்துட்டு வாங்கடா அந்த மாலையா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த பெரிய மாலை எடுத்து வந்து கருப்பசாமி கழுத்துல போட்டான். சாமி, எங்களுக்கு ஒரு ஆபத்து, எங்களை காப்பாத்துங்க. ஒரு விக்கி மோஸ் பேய் எங்களை கொலை பண்ண வந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் அந்த பேய் கிட்ட எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த கருப்பு இருக்கிற இடத்துல பேயா? எந்த பேயும் இந்த கருப்பு முன்னாடி வர முடியாதுடா. கருப்பசாமியோட உக்கரம் அதிகமாகி கருப்பசாமி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கருப்பசாமி எங்க முனிய சாமி வராரு. பச்சை முடி உடுத்தி பட்டு அட உடுத்தி வராரு. எங்க கருப்பசாமி, அவ எங்க கருப்பசாமி. சலங்கையை கட்டி வரா, சாஞ்சு சாஞ்சு ஆடி வரா. சலங்கையை கட்டி வரா, சாஞ்சு சாஞ்சு ஆடி வரா. எங்க கருப்பசாமி, அவ எங்க கருப்பசாமி. எந்த பேயா இருந்தாலும் ஏன் முன்னாடி வரக்கூடாதுடா. அதையும் தாண்டி எந்த பேயாவது வந்தா என் அருவாளுக்கு பலியாகணும்டா. கருப்பு உக்கரத்துல இருக்கு. என்ன பிரச்சனை? அத வர சொல்லுங்க அந்த பேய. சாமி, என்ன சாமி நீங்க இப்படி பயமுடுத்துறீங்க? உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. எங்க சிவபெருமான்லாம் எவ்வளவு சாஃப்டா இருப்பாரு தெரியுமா? கருப்பு சாமினா அப்படிதான்டா இருப்பாரு. ரொம்ப சக்தியுடைய சாமி, கோவக்கார சாமி. விட்டெல்லாம் நீ இப்படி மாதிரி பேசிட்டு இருக்காத. ஐயா கருப்பு சாமி, ஐயா மிக்கி மவுஸ் பேய் வந்திருக்கு. அந்த பேயை நீங்க போட்டு தள்ளுங்க. வர சொல்லுடா அந்த மிக்கி மவுஸ் பேய. விக்கி மவுஸ் பேய், இவ்வளவு நாள் எங்க கிட்ட சீன் போட்டுட்டு இருந்தியே, அங்க பாரு கருப்பு சாமி. அவருக்கு முன்னாடி போய் உன் வித்தையை காமி பாக்கலாம். எந்த சாமியா இருந்தாலும் ஏன் சக்தி முன்னாடி ஒண்ணு நடக்காது. பாக்கலாமா? இந்த கருப்ப சாமியா இல்ல நானு? ஏய் கருப்பா, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. என் சக்திக்கு முன்னாடி உன்னால நிக்க முடியாது.
குழந்தைங்க எனக்கு வேணும். என் முன்னாடியே என் பிள்ளைகளை கொல்லுவேன்னு சொல்றியா? என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே நான் தான். இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் முன்னாடி வந்து நீ பேசுறதே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கருப்பசாமி சக்தி எல்லாம் ஏவி அந்த பேய் மேல விட்டாரு. அந்த பேய் தாங்க முடியாம போய் கோரிக்கையில ஒளிஞ்சுக்குச்சு. ஐயோ இவனை விட்டு கருப்போட சக்தி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலையே. நம்ம இங்க இருந்து போயிடணும். இங்கேதான் ஒளிஞ்சிருக்கியா? கருப்பு விடாம வந்து அழிப்பான். சாகு, செத்து போ. அந்த மிக்கி மவுஸ் பேய அந்த கருப்பசாமி காலடியில வச்சு அப்படியே கொன்னுட்டாரு. கருப்பசாமியா சூப்பர், உங்க பவர் சூப்பர். இவ்வளவு சீக்கிரம் அந்த மிக்கி மவுஸ் பேய் கொண்டுட்டீங்களே. இனிமே நான் உங்களுக்கு எப்பவுமே நாங்க பூஜை பண்றோம். உங்களுக்காக ஒரு கோயிலையே கட்டுறோம். ஆமா கருப்பசாமி, இத்தனை வருஷம் நீங்க கல்லா தானே இருந்தீங்க. நாங்க உங்களுக்காக ஒரு கோயில் கட்டி வருஷம் வருஷம் பூஜை பண்ண போறோம். நீங்க எனக்கு எப்பயுமே பாதுகாப்பா இருக்கணும், சரியா? என் பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன். வரேன். குழந்தைகளா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.